ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார் என்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு, என்னமோ நடக்க போகுதுன்னு. இப்போ அதே மாதிரி நடந்துருச்சு. நான் மட்டும் அங்கே போகலன்னா என்ன நடந்திருக்குன்னு யோசிக்க கூட முடியல. சரி விடு, சரியாயிடும். ஃபீல் பண்ணிட்டே இருக்காத. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்பாவுக்கு குணமாகணும். பழங்கியது போதும் மறுபிறவி எடுத்திடுவாய். மண்ணை காக்கும் மன்னவனே, உன்னை காக்க பெண் தெய்வம் வந்தேனே. சார், இப்போ எப்படி இருக்காரு? மெடிக்கல் மிராக்கல். உங்க பிரார்த்தனை வீண் போகல. நான் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முடிச்சிடுவார். காட் இஸ் கிரேட். கண்ணம்மா, எனக்கு மாமா மாமா ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா. பாப்பா நானா வந்துட்டேன். ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. எல்லாம் சரியா போச்சு, எல்லாம் சரியா போச்சு. ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் சரியாச்சுப்பா. என்னது கிழவன் பொழைச்சிட்டானா? இப்ப நான் போறேன்டா அவனை. சுத்தி எவனை நம்பி பிரயோஜனம் இல்ல, நான் செய்யறேன்டா அவனை. ஆமாம் ஆமாம். கார்த்தி ஐயா வட்ட ராஜேஷ் போறான். வா கார்த்தி, வாய்க்காட்டுல வாடா வா. முதல்ல நீ, அப்புறம் ஐயோ இப்போ அண்ணா அண்ணி எங்கே இருக்காங்கன்னே தெரில. ஏய், சென்னையில் ஏதோ மெஸ்ல இருக்கிறதா சொன்ன? ஆமாம், அங்கேருந்து சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாங்க. ஏய், உன் சின்ன அண்ணனை தான் சின்ன வயசுல யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன. ஆமாம். பெரிய அண்ணன் பெரிய புள்ளையா தானே? ஹாய், விளையாடாத. ஏதோ உருப்படி ஐடியா சொல்லு. செம்ம ஐடியா ஒண்ணு. உங்க அப்பா தான் விவசாயின்னு சொல்லி அங்கங்க கூட்டம் போட்டுட்டு இருப்பாரே, அந்த மாதிரி காலேஜ் முன்னாடி போட்டா வந்துட மாட்டாரு? ஏய், செம்ம ஐடியா. கண்டிப்பா பண்றோம். ட்ரை பண்ணலாமா? வா, அத பத்தி பேசலாம். மாணவ செல்வங்களே, தமிழனின் சங்ககால அடையாளமான விவசாயம் அழிவின் விளிம்பில் இருக்கிறது. இது இப்படியே போனால் நான் மூச்சு காற்றுக்கே அந்நிய நாட்டை கையேந்தும் நிலை ஏற்படவிடும். இதை மாற்றக்கூடிய பொறுப்பு உங்கள் கையில் உள்ளது. படிப்பு முடித்து வேலை தேட வாழ்வே தொலைத்து விடும் நிலையை மாற்றுவோம். விவசாயம் நம் தொழில். அதுவும் அண்ணனும் அண்ணி வந்துட்டாங்கப்பா. விவசாயம் காக்க வீடுதோறும் பயிர் வளர்ப்போம். பாரதி சொன்ன காணி நிலம் இல்லாவிட்டாலும் மாடு இதம் போடும் மனதை தயார் செய்வோம். தினம் செய்யும் உடற்பயிற்சி போல் விவசாய முகம் பார்ப்போம். தமிழரின் நிலையை உயர்த்துவோம். மாறுங்கள். ஆண்டவன் படைப்பில்
எல்லோருக்கும் ஒரு குறை இருக்க தான் செய்யுது. இவரை போலவே நாமும் இரண்டாவது மகன் வருவான்னு நம்பிக்கையோடையே இருப்போம்.